எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் சேர்ந்து நடித்த படம் பாசம். இந்த படம் டி.ஆர். ராமண்ணா எவ்வளவோ புதுமைகளை புரட்சிகளையும் சேர்த்து இயக்கியிருந்தாலும் முதல் நாள் காட்சிக்கு கைத்தட்டலுடன் ரசித்தார்கள். ஆனால் கடைசி காட்சியில் எம்ஜிஆர் இறந்தார் என்று காட்டியதும் கொட்டகையில் ஒரே மயான அமைதி. அவ்வளவுதான் படம் கோவிந்தா. இது ராமண்ணா மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆரை வைத்து இப்படி ஒரு தோல்வி படம் கொடுத்து விட்டோமே, அவருடைய கால்ஷீட் கிடைப்பதை அரிதாக இருக்கும் பொழுது அவரை நாம் இப்படி வீணடித்து விட்டோமே என்று மனம் வருந்தினார். அது மட்டுமல்ல, ரசிகர்கள் நூற்றுக்கணக்கான கண்டன கடிதங்கள் பாசம் படத்தின் முடிவு மாற்ற வேண்டும் என்று எம்ஜிஆரின் செல்வாக்கை சரித்தார் ராமண்ணா என்று கடிதம் வந்தது. மக்களின் மனோபாவத்துக்கு மாறான கருத்துக்களை படங்களில் சொல்லக்கூடாது என்பதையும் ராமண்ணாவுக்கு புரிய வைத்துவிட்டது. அதன் பிறகு எம்ஜிஆரை சந்திப்பதை ராமண்ணா அவர் தவிர்த்து வந்தார். எம்ஜிஆர் ராமண்ணாவை ஒரு விழாவில் பார்த்து அவர் தோளில் கை போட்டு, வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான், இதற்காக வருத்தப்படக்கூடாது, அடுத்து ஒரு கதையை ரெடி பண்ணு, நான் நடிக்கிறேன் என்று சொன்னவுடன் டி.ஆர். ராமண்ணாவுக்கு உற்சாகம் தொற்றி கொண்டது. அன்று முதல் கதை விவாதத்தில் ஈடுபட்டார். மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். யாரை கொலை செய்தாலும் படத்தில் கதையில் மிகவும் ஆழமாக சிந்தித்து செயல்படுவார். அப்படி உருவான படம்தான் பெரிய இடத்து பெண். எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடியாக வைத்து பெரிய இடத்து பெண் படத்தை துவங்கினார். புரட்சி நடிகரை வைத்து பல புரட்சிகளை செய்வது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். அந்த படத்தில் ஒரு புரட்சி வைக்க திட்டமிட்டு தேடி தேடி ஒரு புதுமையை கண்டுபிடித்தார். அதான் எம்ஜிஆர் ஆங்கில நடனம் ஆடும்படியான ஒரு காட்சி. அது மிகவும் சிறப்பாக அமையும், மக்களின் வரவேற்பை பெற்றுவிடும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. ஆனால் எம்ஜிஆரிடம் விஷயத்தை சொன்னதும், நானாவது ஆங்கில நடனம் ஆடுவது மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று கூறிவிட்டார். டி.ஆர். ராமண்ணாவுக்கு தூக்கி வாரி போட்டது. புதுமையான விஷயம் செய்யலாம் என்று நினைத்தால் எம்ஜிஆர் சொன்னால் கேட்டுதானே ஆக வேண்டும். பாசம் படத்திற்கு கிளைமாக்ஸ் காட்சியில் முடிவை மாற்றி சொல்லி எம்ஜிஆர் எவ்வளவு வாதாடியும் டி.ஆர். ராமண்ணா மறுத்துவிட்டார். அதனால் இந்த விஷயத்தில் அவர் எம்ஜிஆரின் வாக்குவாதம் செய்ய தயாராக இல்லை. எம்ஜிஆர் ஆங்கில நடனம் ஆடுவதை ரசிகர்கள் ரசிக்க ஆரம்பித்தால் படத்தின் வெற்றிக்கு பெரிதும் துணை புரியும் என்று அவர் எண்ணினார். இருதலை கொல்லி இரும்பாக எம்ஜிஆரிடம் வந்தார். எம்ஜிஆர் அவர் முகத்தை பார்த்து, ஏன்னு நான் ஆங்கில நடனம் ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டார் எம்ஜிஆர். அவ்வளவுதான். அவரும் ராமண்ணா நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவரை சம்மதிக்க வைக்க விரும்பினார். முடிவில் எம்ஜிஆரும் சம்மதித்தார். அந்த பாடல்தான் அன்றும் வந்தது அதே நிலா என்ற பாட்டுக்கு அவரை ஆங்கில நடனம் ஆட வைத்தார் ராமண்ணா. படம் வெளியானதும் அவர் கருத்துக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. மனம் சந்தோஷப்பட்டார். படத்தில் எத்தனையோ சிறந்த காட்சிகள் இருந்தாலும் அந்த நடன காட்சி தான் சிறப்பான காட்சியாக அமைந்தது. ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்றது. அன்று முதல் ஒவ்வொரு படத்திலும் எம்ஜிஆர் ஆடாத ஆட்டங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படத்துக்கு படம் நடன காட்சியை அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிக்கும் படம் பணக்கார குடும்பம். படத்திற்கு பறக்கும் பந்து பறக்கும் என்ற பாட்டுக்கு எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் வைத்து பேட்மிண்டன் நடன காட்சி பாடலையும் படமாக்கினார் ராமண்ணா. பின்னர் பணம் படைத்தவன் இந்த படத்தில் தான் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட்டது. எம்ஜிஆர் விமானத்தில் ஏறாதவரை ஏற வைத்தார் டி.ஆர். ராமண்ணா. எம்ஜிஆர் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் விமானத்தில் ஏற மறுத்துவிட்டார். விமானத்தில் பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று எப்போதோ அவர் தாயார் கூறியிருந்தார். அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் விமானத்திலேயே பிரயாணம் செய்யவில்லை. பம்பாயில் நடந்த நாடகத்திற்கு கூட ரயில் பிரயாணம் செய்தவர் எம்ஜிஆர். பணம் படைத்தவன் படப்பிடிப்பு கல்கத்தா நகரத்தில் நடத்தப்பட்டது. அந்த படத்தில் எம்ஜிஆர் மனைவியான சவுகார் ஜானகி காபரி டான்ஸ் ஆடுவதும் மனோகருடன் சேர்ந்து ஆடுவதைப் போல இருக்கும் காட்சியை எம்ஜிஆர் பார்க்க வேண்டும் என்று இயக்குனர் ராமண்ணா கதையில் எழுதியிருந்தார். எம்ஜிஆர் அதை படித்துவிட்டு, நான் கேப்ரா டான்ஸ் ஆடுவதை பார்த்தால் என் ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள், எனவே அந்த காட்சியில் நடிக்க முடியாது என்று மறுத்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் ஒரு ஐடியா சொன்னார். நான் கேப்ரா டான்ஸ் ஆடுவதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் எனக்கு ஒரு பாடல் வேண்டும். அந்த பாடல் இளைஞர்களுக்கு நல்ல வழி சொல்வது போல இருக்க வேண்டும். அப்படி அமைத்து இந்த காட்சியை மாற்றுங்கள் என்று சொன்னார். அந்த பாடல்தான் கண் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போற போக்கிலே மனிதன் போகலாமா என்று அற்புதமான பாடல். ஒரு காட்சியில் கூட தன் ரசிகர்கள் மனம் கெட்டுவிடக்கூடாது என்பதில் புரட்சித் தலைவர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். அடுத்து பெரிய இடத்து பெண். நாகர்கோவில் படப்பிடிப்பு எம்ஜிஆர் நடிக்கிறார் என்று கேள்விப்பட்டு அருகில் இருந்த உயர்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் வந்துவிட்டார்கள். அன்று பள்ளிக்கு விடுமுறை விடும்படியாகிவிட்டது. அப்போது தலைமை ஆசிரியரிடம் 5000 ரூபாய் கொடுத்து பள்ளியின் ட்ரஸ்டுக்கும் ஏழை மாணவர்கள் புத்தகங்கள் சீருடைக்கு அதை செலவிடும்படி கூறி பணம் சரியான முறையில் செலவாகிறதா என்று கவனிக்கும்படி சொன்னார் எம்ஜிஆர். பொதுவாக வெளியில் எம்ஜிஆர் சென்றாலே கணிசமான தொகை கையில் எடுத்துக்கொள்வார். திரும்பும்போது யாருக்காவது கொடுத்து விட்டுதான் வருவார். எந்த படத்திற்கும் எம்ஜிஆர் டிஸ்கஷன் உட்கார்ந்தது இல்லை. ஆனால் பணம் படைத்தவன் படத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திற்கு வர சொன்னார். அன்று பொங்கல் நாள். தோட்டத்தில் எம்ஜிஆருடன் பொங்கல் சுவைத்துவிட்டு சிறிது நேரம் ஆலோசனை நடத்திய டி.ஆர். ராமண்ணா,
கிண்டி ரேஸ்க்கு போவதாக இருந்தது. எம்ஜிஆர் தானும் வருவதாக சொல்லி 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டார். கிண்டி ரேஸில் எம்ஜிஆர் முதலில் பணம் கட்டி விளையாடுவதாக இருந்தார். ஆனால் அந்த பக்கம் நண்பர்களுடன் வந்த ஏஎஸ் சீனிவாசன் எம்ஜிஆரை பார்த்துவிட்டு ஆச்சரியத்துடன், இங்கேயும் வந்து விட்டீங்களா, எல்லா இடத்துலையும் நீ ஜெயிக்கிற, நீ இங்கேயாவது ஜெயிக்கிறத விட்டு கொடுங்க என்று சொன்னார் கிண்டலாக. எம்ஜிஆர் சங்கடப்பட்டு போனார். இந்த மனுஷன் பொங்கல் நாளதுமா இப்படி சொல்லிவிட்டு போகிறாரே, இந்த விளையாட்டத்தில் தோத்துட்டா வருஷம் பூரா தோல்வியாகத்தான் இருக்கும் என்றவர் கொண்டு வந்த பணத்தை ரேஸ்கோர்ஸ் ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக தந்துவிட்டு கிளம்பினார்.